டீவேல்யூ பண்ணிங்கன்னா பரலோகம் வேல்யூ பண்ணுன்னு அர்த்தம். உங்களை இதுக்கு வேறு வேலையே கிடையாது. காலையில் சபை, சாயங்காலம் சர்ச்சு, பைபிள் தூக்கின்னு ஒரு பைய வேறு தூக்கின்னு போயிடுறாரு. புதன்கிழமை போயிடுறாரு, வியாழக்கிழமை போயிடுறாரு, வெள்ளிக்கிழமை போயிடுறாரு. வேலை வெட்டி இல்லாதவன். லெஸ் வேல்யூ பட் தேர் மோர் வேல்யூ அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? எங்கள் பசங்களாம் பேசி சொல்லுவாங்க, தாத்தா எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங் 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 ஷூட்டிங், எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங் பிரசங்கம் ஷூட்டிங் பிரசங்கம். இங்கேயே லெஸ் வேல்யூ, ஆனால் அங்கே மோர் வேல்யூ. ஆமீன். நிறைய பேர் வாங்க, வர்றதே இல்லை. ஒன்றும் சனிக்கிழமைனா வருவார், பிஸி ஆகிட்டார். சொல்லுங்கள், இந்த வருஷம் போட்டிங்களா? அது வேறு கிரேட் ஃபுட் இல்லைம்மா, கிரேட் ஃபுட்டு வேறு. நான் போட்டு அப்படியே போட்டிருக்கேன். சொல்லுங்கள், பணம் நற்காரியம் நிறைய பயன்படும். பணம் வேணுமா வேணாவா? பணம் வேணுமா வேணாவான்னு கேட்டேன். பணம் தேவை, ஆனால் பண ஆசை தான் தவறு. உங்களை எல்லாரும் சொல்ல ஓப்பனாக பேசுகிறேன். ஆலயத்தை விட்டுட்டு வேலைக்கு போகிறேன், ஆலயத்தை விட்டுட்டு எனக்கு டியூட்டி இருக்குது, கட்டாய டியூட்டினா போகலாம். இப்போ ஐயெல்லாம் கட்டாய டியூட்டிக்கு போகணும், கட்டாயம்னா போய் தான் தீரணும். அதுக்காகவே சமயத்தை தேடுறது, அந்த காசு நிற்காது. தமிழ் புரியுதா? அவன் கூப்பிடுவான், அவனுக்கு உங்கள் மேன்மை தெரியாது, அவங்களுக்கு லெஸ் வேல்யூ. புரியுதா? அவன் வந்து மோர் வேல்யூ. ஆனால் பரலோக இங்கே ஆண்டவர் கிட்ட வந்தா லெஸ் வேல்யூ. புரியல? அவனை சொல்லுங்கள், நான் நாளைக்கு வரேன்னு சொல்லுங்கள், ஆனால் மோர் வேல்யூ அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? அதை விட மேலான ஒன்றை அதாவது தவிர்க்க முடியலன்னா பரவாயில்லை. பலமுறை சொல்லியிருக்கிறேன். சரி, என்னுடைய பிரயாணங்களை நேற்று கூட நான் நேற்று ஒரு டிக்கெட் புக் பண்ணேன். சரி, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணேன்னா ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் எனக்கு, ஃப்ரம் கொரியா டு சென்னை, சண்டே மார்னிங். அவரே சொல்கிறாரு, சார் போனால் என்ன சார் பாதி காசு தானே சார் அப்படின்னாரு. இல்லைங்க, புரியுதா உங்களுக்கு? அதுக்கு மண்டே வந்தோம்னா சாட்டர்டே புறப்பட்டா டபுள் காசு. சாட்டர்டே புறப்பட்டா நான் சொன்னேன் சாட்டர்டே தான் வேணும், சண்டே சபையில் இருக்கணும், கரங்களை உயர்த்தி இங்கே இருக்கணும். புரியவே இல்லைல்ல? அந்த நினச்சிப்பாங்க லூசுன்னு. அது 44,000 54,000 இந்த மாதிரி அது காசு அனுப்பிச்சாங்க. நான் சொல்ல வந்த கருத்து, உலகத்தில் எனக்கு வேல்யூ இருக்குதோ இல்லையோ, பரலோகத்தில் எனக்கு வேல்யூ இருந்தால் போதும். சத்தமாக சொல்லுங்கள். உலகம் உங்களை யாராவது மதிக்கலைன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த ஏழை விதவையை தேவர் எவ்வளோ மதித்தார, அவள் எதிர்பார்த்துருப்பாளா? 2 முறை சொல்கிறார் அந்த வார்த்தையை, 2 முறை அந்த வார்த்தையை சொல்லுகிறாள். அவரை அழைத்து காணிக்கை போட்டு மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் இந்த ஏழை விதவை அப்படி சொல்கிறாரு. 44 இவளோ தன் வறுமையில் இல்லை சொல்லுங்கள், இவளோ. அந்த வார்த்தை என்னப்பா சொல்லணும்?